நாளுக்கு நாள் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு நீங்களே நன்றாக அறிவீர்கள், இறை பக்தர்கள் இறையின் மீது கொண்ட நம்பிக்கைக்கு அதிகமான அளவிற்கு பக்தர்கள் இன்றைக்கு வருகை தருகிறார்கள். குறிப்பாக ஒரு காலத்தில் நாம் தான் அண்டை மாநிலங்கள் திருக்கோயிலுக்கு நேர்த்திக்கடனுக்கு சென்று கொண்டிருந்த நிலை மாறி இன்றைக்கு தமிழகத்தை நோக்கி அண்டை மாநிலத்தவரும் அதிக அளவிற்கு இங்கே இறைபக்தியோடு இறைவனை தரிசனம் செய்வதற்கு வருகிறார்கள். குறிப்பாக பழனி எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டாலும் சரி, பழனியில் பார்த்தால் பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் கேரளாவிலிருந்து வருகின்ற மக்கள் அதிகமாக வருகின்றார்கள். திருத்தணியை எடுத்துக்கொண்டால் கூட ஆந்திராவிலிருந்து வருகின்ற மக்கள் அதிகமாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டால் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மக்கள் அதிகமான அளவிற்கு வருகை தர ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றுமாக பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஏற்றாற்போல் கட்டமைப்பு வசதிகளும் அதற்கேற்றாற்போல் மக்களுடைய தேவைகளை, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற பணிகளையும் தொடர்ந்து இது போன்ற ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி நாம் மேற்கொண்டு வருவதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். இந்த நிலை கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் சந்தித்தே இருக்க முடியாது. உங்களை இந்த அரங்கத்திற்கு கூட யாரும் அழைத்திருக்க மாட்டார்கள். ஆகவே நீங்களும் எங்களுக்கு உதவியாக இருங்கள். ஒரே தடவை 20% அளவு இருந்த பக்தர்கள் கூட்டம் ஒரு சில திருக்கோயில்களில் 100% அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. இதற்கு தான் முதலமைச்சர் அவர்கள் திட்டமிடலோடு 19 திருக்கோயிலில் 1179 கோடி ரூபாய் செலவில் மாஸ்டர் பிளான் பெருந்திட்ட வரைவை ஏற்படுத்தி இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதில் ஒரு பகுதி தான் திருச்செந்தூரினுடைய இந்த பெருந்திட்ட வரைவு பணி. அதை கூட 7/7/2025 குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்ற திட்டமிடலோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட ஒரே நேரத்தில் 7 கோபுரங்களுக்கும் பாலாலயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி விரைவாகவும் நேர்த்தியாகவும் உறுதியாகவும் பக்தருடைய எண்ணிக்கை அதிகமாக வருகின்ற கோயிலுக்கு தேவையான அனைத்தையும் செய்கின்ற ஒரு திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற அரசு. மாண்புமிகு தமிழக முதல்வரும் தொடர்ந்து இது போன்ற ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் பத்திரிகை வாயிலாகவோ ஊடகங்கள் வாயிலாகவோ தெரிந்து கொண்டால் உடனே எங்களை தொடர்பு கொண்டு அதற்குண்டான நிவாரணத்தையும் அதற்குண்டான முழு வீச்சில் அந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆகவே எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்து சமயத்தில் இருக்கின்ற திருக்கோயில்களுடைய வளர்ச்சி பணிகள், திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை பணிகளை தொடர்ந்து முழு வேகத்தோடு செய்வோம்.